ஹலோ விவர்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு எபிசோடுக்கான ரிவ்யூ என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சீனை பொறுத்த வரைக்கும் வீரா பிருந்தா இவங்க 2 பேருடைய கன்வர்சேஷன். இங்கே பிருந்தா அண்ணனை ஆக்சிடென்ட் பண்ணது அப்படின்னு சொல்ல வராங்க. அப்போ தான் மாறன் சொன்ன விஷயம் பிருந்தாவுக்கு ஞாபகம் வருது. கண்மணிக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா ராகவன் கூட சேர்ந்து வாழ மாட்டாங்க. அதனால இந்த விஷயத்தை பற்றி நீ யாருக்கிட்டையும் சொல்லாத அப்படின்றத இந்த இடத்துல பிருந்தா ஞாபகப்படுத்தி பார்த்துட்டு, கண்டிப்பாக மாறன் மாமா மேலே எந்த ஒரு தப்பும் கிடையாது, அவங்க தெரிஞ்சு இந்த தவறை செய்யலை, அதனால நீ மன்னிச்சு மாறன் மாமாவை ஏற்றுக்காக்கா அப்படின்னு சொல்லி வீரா கிட்டே பேசிகிட்டு இருக்காங்க. வீரா பார்த்திங்கன்னா அவங்களுடைய முடிவில் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்காங்க. அடுத்த சீன் மாறன் வீரா இவங்க 2 பேருடைய கன்வர்சேஷன் அப்படின்னு பார்க்கும்போது மாறன் வீராவை ரெடியாக சொல்கிறாங்க. ஆனால் வீரா ஏன் எதுக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. நீ தான் சொல்லியிருக்க, நான் என்ன சொன்னாலும் செய்வேன், என் ஆசையை நிறைவேற்றுவேன்னு நீ சொல்லியிருக்க, அப்படி இருக்கும்போது ஏன் எதுக்கெல்லாம் நீ கேள்வி கேட்கக்கூடாது, நீ சைலண்ட்டாக கிளம்பி ஏன் கூட வா அப்படின்னு சொல்லும்போது அப்படிலாம் வர முடியாதுன்னு வீரா ஒரு பக்கம் சொல்ல, வந்தால் டைவர்ஸ் கொடுப்பேன் இல்லைனா கொடுக்க மாட்டேன்னு சொல்லி அதை வச்சே மிரட்டுறாங்க. வீராவும் மாறன் சொன்னதுக்காக ரெடி ஆகிட்டு வந்துட்டு இருக்காங்க. சரி நம்ம ஆட்டோவில் போகலாம் அப்படின்னு சொல்லும்போது ஆட்டோவில் நம்மளுக்காக ஸ்ட்ரைட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா கொஞ்ச நாளாக நம்ம 2 பேருமே லவ்வர்ஸ் மாதிரி பைக்கில் சுற்றிட்டு திரியோம், அதனால நம்மளுக்கு யாரும் ஆட்டோ வராது அப்படின்ற மாதிரி மாறன் சொல்லிட்டு வீராவை பைக்கில் கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்படி போகிற வழியில் வீரா எங்கே போகிறோம் எதுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் மேலே கொஸ்டினாக கேட்குறாங்க. இது வரைக்கும் நீ அங்கே போ இங்கே போன்னு சொன்ன, நான் இந்த கேள்வியும் கேட்காம போனேன்ல, அது மாதிரி நீ பேசாமல் வாயை மூடிக்கிட்டு பின்னாடி பாட்டு பாடிக்கிட்டு வா அப்படின்னு சொல்ல, என்னாலலாம் பாட முடியாது அப்படின்னு சொல்ல, சரி நான் மனசுக்குள்ளேயே பாடிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பைக்கில் வராங்க. அப்போ தான் வீரா இங்கே காலேஜுக்கு வர்றாங்க அப்படின்ற விஷயம் அப்போ தான் தெரிய வருது. கூட இங்கே பிருந்தாவும் இருக்காங்க. பிருந்தா பார்த்திங்கன்னா வீராவுடைய சர்டிஃபிகேட்லாம் எடுத்துகிட்டு காலேஜுக்கு வராங்க. ஸோ இங்கெல்லாம் நல்லா படிக்க முடியாது, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன்ல அப்படின்னு சொல்லி வீரா கோவப்படும்போது அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வீராவை கொண்டு போய் காலேஜில் சேர்த்து விட்றாரு மாறன். ஸோ அங்கே போயிட்டு பார்த்திங்கன்னா பிரின்ஸிபலை மீட் பண்ணுறாங்க. ஸோ அந்த இடத்துல வீரா ரொம்ப நாளாக காலேஜ் வராதனால ஸோ டச் விட்டு போச்சு, எக்ஸாம்லாம் எப்படி எழுதுவா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஏன் பொண்டாட்டிக்கு நைட்டு டீ போட்டு குடிச்சேன்னா அதெல்லாம் ஃபுல்லாகவே கவர் பண்ணிடுவா, அதை பற்றிலாம் நீங்கள் கவலைப்பட வேண்டாம், அவள் படித்து அவள் பெரிய ஆளாக ஆவா அப்படின்ற மாதிரி மாறன் எடுத்து கொடுக்க, வீரா தனக்கு விருப்பம் இல்லைன்னு இங்கே சொல்ல போகிறாங்க. ஆனால் சொல்ல விடாமல் மாறன் தடுக்கிறாங்க. இந்த அட்டண்டன்ஸ்லாம் இடிக்குதே அப்படின்னு சொல்லும்போது, எவ்வளோ ஃபைன் கட்டணும்னு சொல்லுங்கள், நான் கட்டிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்ல 50,000 சொல்கிறாங்க. அவ்வளோதானே நான் கட்டிடுறேன் அப்படின்னு சொல்ல, இங்கே பிரின்ஸிபல் பார்த்திங்கன்னா மாறனை நினச்சி ரொம்பவே பெருமைப்படுறாங்க. காரணம் இந்த காலத்தில் கட்டின பொண்டாட்டி படிக்கணும்னு சொல்லி எத்தனை புருஷங்க நினைக்கிறாங்க, நீங்கள் கொடுத்து வச்சவங்க அப்படின்னு சொல்லி இங்கே மாறனை பாராட்டுறாங்க. என் பொண்டாட்டி கொடுத்து வச்சவங்க கிடையாது, நான் தான் ரொம்ப கொடுத்து வச்சவன் அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல இவங்களுடைய கன்வர்சேஷனை முடிக்கிறாங்க. அடுத்து வெளியில் வந்த வீரா மாறனை கண்டபடி திட்டுறாங்க. அப்போ தான் மாறன் வீரா கிட்ட ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. உனக்கு பிடிச்ச விஷயத்த உனக்கு பிடிச்சவங்க சொல்லும்போது அதை ஏன் நீ செய்யக்கூடாது, பிடிச்சவங்களுக்காக பிடிச்சதை செய்கிறது தப்பில்லை தானே அப்படின்னு சொல்ல, அந்த இடத்துல வீராவுக்கு அவங்க அண்ணா சொன்னது ஞாபகம் வருது. ஸோ அந்த இடத்துல பாண்டி வீரா கிட்டே சொல்லியிருப்பாங்க, அதாவது வீரா பாண்டி கிட்டே கேட்டிருப்பாங்க, உன்ன மாதிரி நானும் ஆட்டோ ஓட்டட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, எனது ஆட்டோ ஓட்டுறியா, இதுக்கு தான் உன்னை கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறேன்னா, நீ படித்து பெரியலாயிட்டு நல்ல பெரிய சம்பளத்தோட நீ லைஃப் செட்டில் ஆகணும், நம்ம குடும்பத்தை பார்த்துக்கணும் அப்படின்னு சொன்னதை இங்கே வீரா நினச்சி பார்த்து ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ அந்த இடத்துல மாறன் ஃபீஸ் கட்ட உள்ளே போகிறாரு. அப்போ பிருந்தா வீரா கிட்டே சொல்கிறது, நம்ம மாமாவுக்கும் அண்ணனுக்கும் கிட்டத்தட்ட ஒரு சில கேரக்டர் தான் இருக்குது, ஸோ அந்த கேரக்டர் தான் உனக்கு மாறனை ரொம்பவே பிடிச்சி போச்சு அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல பேச, மாறனும் பார்த்திங்கன்னா ஃபீஸ் கட்டிட்டு வெளியில் வராங்க. ஸோ அந்த இடத்துல வீரா ஃபீல் பண்ணிக்கிட்டே மாறனை பார்க்குறாங்க. இன்னொரு பக்கம் கண்மணி ராகவன் இவங்க 2 பேருடைய கன்வர்சேஷன் அப்படின்னு பார்க்கும்போது ராகவனுடைய தைரியத்தை இங்கே கண்மணி பாராட்டுறாங்க. ஸோ நீங்கள் இப்படி பேசுவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, அதுவும் எனக்காக நீங்கள் பேசியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி ராகவனை பாராட்டுறாங்க. ஆனால் ராகவன் இதுக்கெல்லாம் நீ தான் காரணம் அப்படின்ட்டு, நான் இப்படி யார்கிட்டையும் பேசுனது கிடையாது, இது உண்மையிலே நான் கிடையவே கிடையாது, என்னை ஒரு தைரியசாலியாக மாற்றினதே நீ தான் அப்படின்னு சொல்ல, இங்கே கண்மணி ராகவனை ஒரு ஹக் பண்ணிக்கிறாங்க. நீங்கள் எனக்கு தாலி கட்டும்போது விருப்பம் இல்லாமல் தான் இந்த கல்யாணத்தை நான் பண்ணிக்கிட்டேன், ஆனால் என்னுடைய மனசையே நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க அப்படின்ற மாதிரி எபிசோடை முடிச்சிருக்காங்க. அடுத்து என்ன நடக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு. கண்மணி கொஞ்சம் கொஞ்சமாக ராகவனை மாற்றிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ முதல் முறையாக அண்ணன் தம்பிக்கு இடையில ஒரு விரிசல்.
ஸோ இதனை தொடர்ந்து இங்கிட்டு நம்ம மாறன் வீரா இவங்க 2 பேருக்கும் டிவோர்ஸ் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. ஸோ அது மட்டும் இல்லை, மாறன் பார்த்தீங்கன்னா உனக்கு நான் டைவர்ஸ் கொடுக்கணுன்னா என்னுடைய ஆசைகள்லாம் நிறைவேற்றணும் அப்படின்ற மாதிரி ஒரு சில கண்டிஷனோட அவருடைய வாழ்க்கை வந்து போயிட்டுருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் எப்படி வீரா சரி செய்ய போகிறாங்க அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும், மாறன் இந்த ஆக்சிடெண்ட்டை பண்ணலை அப்படின்றது எப்போ தான் தெரிய வரும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இன்னும் கூடிக்கிட்டே போயிட்டுருக்கு. ஸோ பார்க்கலாம் அடுத்தடுத்து என்ன மாதிரியான சுவாரஸ்யத்தோடு கதைக்கள நகர்வை கொண்டு வராங்க அப்படின்றத நாமளும் பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்றைய பகுதி பற்றினா உங்களுடைய கருத்தை வழக்கம் போல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்கன்னு சொல்லி இந்த வீடியோவிலேருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.